யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் மனித எச்சங்கள் மீட்கப்படுவது தொடர்பில் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினர் இன்று நேரில் சென்று பார்வையிட்டுள்ளனர். செம்மணி அருகேயுள்ள சிந்துபாத்தி மயானத்தில் எரியூட்டி அமைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அங்கு குழிகள் வெட்டப்பட்ட போது எலும்பு கூட்டு எச்சங்கள் காணப்பட்டுள்ளன. இதனை அடுத்து இந்த குறித்த பணியை மேற்கொண்டிருந்த ஒப்பந்தக்காரர் பிரதேச சபையினருக்கு தகவல் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் அது தொடர்பில் அடுத்த கட்ட ஆய்வுகளை மேற்கொள்ளப்படாத நிலையில் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் அப்பிரதேச அமைப்பாளர் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கு தகவல் வழங்கிய அடுத்து கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் பேச்சாளர் உள்ளிட்ட கட்சி உறுப்பினர்கள் இன்று மாலை அங்கு சென்று ஆய்வுகளை மேற்கொண்டதுடன் இந்த சம்பந்தமான உரிய விசாரணைகள் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர். கண்டுபிடிக்க முடியாத இடத்த அவர் சொல்லியிருந்தார் அந்த பூவமாக இல்லாத வகையில் அவங்க கணிசமான வேலையை செய்வார். வெட்டி வெட்டி இந்த அடிப்படையில் சொன்ன அடிச்சு சொன்ன கடையில் முழு கோசு மேலே இது ஒரு கேம்பாக அந்த காலத்தில் இருக்கிறதா இருந்தால் ஆகுறத இன்வெஸ்டிகேட் பண்ணி வேலைன்னு சொல்லி அது குறைஞ்சது ஒரு 6 அடி ஆழத்துக்கு பிறகுதான் புதைக்கும். அது பொதுவான வளம். இது அவசரமாக திருத்தி பண்ணி செய்யணும். ஒரு சில இடங்களில் அதை இதெல்லாம் சாக்காடத்துலேருந்து எடுத்து இன்னெல்லாம் காட்டுற இடங்களில்
சபை இந்த சுடலைக்குள்ளே உள்ள செய்வதற்கு ஒரு கான்ட்ராக்ட் கொண்டு கொடுத்திருந்த இடத்துல வந்து அந்த வேலை அத்திவார வேலை ஆரம்பிக்கப்பட்ட இந்த சூழலில் கெம்பின பொழுது வந்து இங்கே எலும்புக்கூடுகள் வந்து கண்டறியப்பட்டன. அந்த வகையில் வந்து அதை பார்க்குறதுக்கு வந்து நாங்கள் இந்த இடத்துக்கு இன்றைக்கு வந்திருக்கோம். எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து இதுவரைக்கும் போலீஸுக்கோ வேறு எந்த ஒரு தரப்புக்கு உத்தியோகபூர்வமாக வந்து ஒரு முறைப்பாடு பிரதேச சபையாலேயோ அந்த வேலைகளை நடத்த தரப்பாலேயோ வந்து செய்யவில்லை என்று நாங்கள் அறிகிறோம். அந்த வகையில் வந்து இந்த சுடலைக்குரிய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய திரு கிருபா அவர்கள் அவருடைய உறுப்பினர் அவரிடம் வந்து அவர் நிர்வாகத்தில் இருக்கிற இடத்துல வந்து இந்த எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்ட உடனே வந்து அவருக்கும் அந்த காவல் போயிருக்கிற சூழலில் வந்து நாங்கள் அவருக்கு போலீஸிடம் இந்த முறைப்பாடுகளை வந்து உடனடியாக செய்ய சொல்லி நாங்கள் கேட்டிருக்கிறோம். இன்றைக்கு செம்மணி பிரதேசம் வந்து எல்லோருக்கும் தெரியும். கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட தமிழ் பொதுமக்கள் வந்து திட்டமிட்டு வந்து படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டதாக வந்து சொல்லப்படுகின்ற ஒரு பிரதேசம். அந்த வகையில் வந்து திரு கிருஷாந்தி அவர்களுடைய கொலை வழக்கிலே குற்றவாளியாக தீர்ப்பு வழங்கப்பட்ட நபர் அவர் குற்றவாளியாக வந்து நீதிமன்றம் அறிமுகப்படுத்த அவர் செய்த ஒரு பேச்சில் இந்த விடயங்கள் இந்த செம்மணி புதைக்குழிகள் வந்து அம்பலப்படுத்தப்பட்டது. அந்த அடிப்படையில் வந்து கிட்டத்தட்ட 10 ஸ்தானங்கள் அவர் அறிமுகப்படுத்தியும் 2 இடங்களில் மட்டும்தான் எலும்புக்கூடுகள் தேடப்பட்டன. மற்ற இடங்களில் இருந்து கணிசமான மாற்றங்களை செய்திருக்கிறதாக சந்தேகங்கள் இருக்கின்ற ஒரு சூழலே தான் அதே சுற்றுலா பகுதியில் இருக்கக்கூடிய இந்த சுடலையில் இந்த எலும்புக்கூடுகள் இன்றைக்கு கண்டறியப்பட்டிருக்கின்றன. இந்த எங்களுக்கு இருக்கக்கூடிய தகவலின்படி வந்து இந்த சுடலை 2011ஆம் ஆண்டு வரைக்கும் இராணுவத்தில் ஒரு முகாமாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே வந்து உத்தியோகபூர்வமாக இறந்தவர்கள் தாக்கப்பட்டு இருக்கிறதாக இருந்தால் அது இந்த அணமேடைக்கு அங்காள் பிரதேசத்தில் தான் உத்தியோகபூர்வமாக வந்து தாக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று வேறு எந்த ஒரு இடத்துலையும் வந்து உத்தியோகபூர்வமாக கிட்டத்தட்ட 1970ஆம் ஆண்டில் இருந்து இருக்கக்கூடிய ஆவணங்களின் பிரகாரம் வந்து இந்த சுடலையிலே எவரும் காட்டப்படவில்லை. ஆகவே இந்த எலும்புக்கூடுகள் நிச்சயமாக வந்து முழுமையாக ஆராயப்பட்டு இதனுடைய பின்னணி அறிவது மிக மிக முக்கியம். என்றால் செம்மணியின் படுகொலைகள் அம்பலமாக இருக்கின்ற சூழலில் அது ஒரு கட்டத்தை தாண்டி அந்த விசாரணைகள் முடிவடையாத நிலையில் தான் இந்த கண்டுபிடிப்பு நடைபெற்றிருக்கின்றது. ஆகவே எங்களை பொறுத்தவரையில் வந்து எங்களுடைய உறுப்பினர் இன்றைக்கே போலீஸாரிடம் வந்து உத்தியோகபூர்வமாக இந்த விடயம் சம்பந்தமாக தனக்கு தெரிஞ்ச எனக்கு அவருக்கு கிடைச்ச தகவலின்படியும் அதுக்கு மேலதிகமாக தான் நேரடியாக இந்த இடத்துக்கு வந்து அந்த வேலையில் செய்து கொண்டிருந்தவர்களோடு உரையாடின விஷயங்களை வைத்து அவர் அந்த முறைப்பாடை செய்த மேலதிகமாக அவர் நிர்வாக உறுப்பினர் என்ற வகையில் மற்ற ஏனைய தரப்புகள் பிரதேச சபை மற்றது அந்த வேலையை செய்த தரப்புகளிடம் வந்து இந்த
முறைப்பாடுகளை செய்வதற்கு அந்தந்த தரப்புகளுக்கு வந்து அவர் அந்த வேண்டுகோளை விடுப்பார் என்ற கருத்தையும் நாங்கள் இந்த இடத்துல வந்து சொல்லக்கூடியது.